ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை, ஆண்டவரை பிரியப்படுத்தும் ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை, ஆண்டவரை பிரியப்படுத்தும் ஆராதனை. ஏகமனதாய் ஆராதிக்கும் ஆராதனை, ஏகமனதாய் ஆராதிக்கும் ஆராதனை. தூய மனதுடன் ஆராதிக்கும் ஆராதனை, தூய மனதுடன் ஆராதிக்கும் ஆராதனை. இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம் வாங்க. இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம் வாங்க. எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம் வாங்க. ஒரு திருச்சபையாகுமா? கற்களும் அதில் ஆத்துமாகுமா? கட்டிடம் ஒரு திருச்சபையாகுமா? கற்களும் அதில் ஆத்துமாகுமா? தேவன் வாழும் ஆலயம் என்பது நாமல்லவா? நம்மில் வாசம் செய்வது அவரின் ஆவி அல்லவா? இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம் வாங்க. இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம் வாங்க. இயேசு பலியானதாலே இனி சபையில் பலிபீடமில்லை. இயேசு வழியானதாலே எந்த சடங்கும் இனி தேவையில்லை. சபையில் பெரிது சிறிதென்றும் அவர் பிரித்து பார்ப்பதும் இல்லை. சபையில் பழசு புதுசென்றும் அவர் வகுத்து பார்ப்பதும் இல்லை. ஜீவனுள்ள பலியை தானே தேவன் ஏற்கிறார், புத்தியுள்ள ஆராதனையை எதிர்பார்க்கிறார். இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம் வாங்க. இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம் வாங்க. எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம் வாங்க. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை, ஆண்டவரை பிரியப்படுத்தும் ஆராதனை.